ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பைபிளோட புக்கு ஆதியாகமம். அதில் வசனம், அதாவது பைபிள்லே வசனம் அப்படின்னு சொல்லலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ரெண்டாவது, பைபிளோட கடைசி புக்கு வெளிப்படுத்துதல். அந்த வெளிப்படுத்துதல்ல 21வது அதிகாரம், கடைசி அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம். அதுல வசனம் இல்ல பின்பகுதி, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாம போயிட்டு. பாருங்க, இந்த பைபிள்ல ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு முடிவும் இருக்குது, இடையில பல காரியங்கள் நடக்குது. இன்னைக்கு அதை தான் நம்ம என்ன செய்ய போறோம், என்ட்ரோபி அப்படிங்கிற ஒரு அறிவியல் தலைப்புக்கு கீழே நம்ம என்ன செய்ய போறோம், அதை உற்று நோக்க போகிறோம். என்ட்ரோபி, படைப்பு மற்றும் ஆரம்ப ஒழுங்குகளை ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க போறோம். சரி, என்ட்ரோபி அப்படின்னா என்ன? நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருப்போம். என்ட்ரோபி என்பது ஒழுங்கு இல்லாத நிலை அல்லது குழப்பத்தின் அளவு ஆகும். அவ்வளவுதான். என்ட்ரோபி அப்படின்னா, இப்போ ஒரு 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 இடம் இருக்குது, இல்ல ஒரு பொருள் இருக்குது, இல்ல இந்த பிரபஞ்சத்தையே என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ சைட்ல இருக்கிற படத்தை பாருங்க. ஒழுங்கான ஒரு நிலைமையில இருந்து ஒரு ஒழுங்கற்ற நிலைமையை நோக்கி அந்த படம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, போய்கிட்டு இருக்குது. அது ஒரு மூலக்கூறுகளா இருக்கலாம், அணுக்களா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இங்க இந்த படத்துல இருக்கிற ஒரு ஒழுங்கற்ற நிலையை தான் என்ட்ரோபி அப்படின்னு சொல்றோம். அதிகமா குழப்பம் இருக்குதா இல்ல குறைவா குழப்பம் இருக்குதா அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம என்னத்தை குறிக்கிறோம், என்ட்ரோபி அப்படிங்கறத என்ன செய்யறோம், சொல்றோம். எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னா என்ட்ரோபி குறைவா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்ல அங்க எதுவுமே ஒழுங்கு இல்ல, ரொம்ப கேவலமா இருக்குது, அங்கங்க குழம்பி இருக்குது அப்படின்னா என்ட்ரோபி அதிகம் அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். என்ட்ரோபியை ஒரு அமைப்பில் இருக்கும் ஒழுங்கற்ற தன்மையின் அளவீடு என்றும் அழைக்கலாம். அனைத்து இயற்கை நிகழ்வுகள் நடைபெறும் பொழுதும் ஒழுங்கற்ற தன்மை எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே செல்லும். சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ட்ரோபி அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கற்ற தன்மையின் அளவீடு, அதிகமா இருக்குதா குறைவா இருக்குதா அப்படின்னு சொல்றதோட அளவீடு. ரெண்டாவது, இயற்கை நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது ஒழுங்கற்ற தன்மை, அதாவது அது ஒழுங்காவே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஒரு முட்டை இருக்குது, அந்த முட்டை அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான், ப்ராபபிலிட்டி. சரிங்களா? ஆனால் அதை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கடைசியில் அந்த முட்டை உடையாம இருக்குது அப்படின்னா என்ட்ரோபி கம்மியா இருக்கும். முட்டை உடைஞ்சுது அப்படின்னா என்ட்ரோபி அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அங்க ஒழுங்கற்ற தன்மை அதிகமா இருக்குது. சரிங்களா? சரி, இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த கருத்தை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா, கிளாசியஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர். இந்த என்ட்ரோபிக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தது அப்படி யார் அப்படின்னா, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டை கண்டறிந்த போல்ட்ஸ்மேன். சரி, எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு சுத்தமான அறை. படத்துல 2 படம் இருக்குது, ஏ பி. ஏ படத்துல அந்த ரூம் பெர்ஃபெக்டா அழகா எல்லாமே ஆர்கனைஸ்டா இருக்குது. பி அப்படிங்கிற படம் அதே ரூம் தான், ஆனா ஒரு சின்ன குழந்தை அந்த ரூம்ல போய் விளாண்டா எப்படி இருக்கும், அதோட நிலைமை மாதிரி தான். அதோட கார்பெட் பாருங்க, டாய்ஸ் கிடக்குது, ட்ரெஸ்ஸஸ் பெட்டு கவருக்கு மேல கிடக்குது, கீழே கிடக்குது, ரேக்ல புக்ஸ் ஒழுங்கா இல்ல, போட்டோ ஒழுங்கா என்ன பண்ணல, மாட்டல. இந்த மாதிரி ஒரு ஒழுங்கற்ற நிலைமையா இருக்குது. சரிங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், எல்லா பொருளும் சரியா இருந்துச்சு அப்படின்னா என்ட்ரோபியோட அளவு குறைவு, அதாவது ஒழுங்கற்ற தன்மை குறைவு. எல்லா பொருளும் செதறி கிடந்துச்சு அப்படின்னா என்ட்ரோபி அதிகம். சரி, ரெண்டாவது, ஐஸ் கட்டி. இந்த தண்ணியை எதுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, ஐஸ் அப்படிங்கிறது திட நிலைமை, தண்ணீர் அப்படிங்கிறது திரவ நிலைமை, நீராவி அப்படிங்கிறது வாயு நிலைமை. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து மாறும் பொழுதும் என்ட்ரோபியோட அளவும் என்ன செய்யும், மாறும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஐஸ் கட்டியை நம்ம உருக்குறோம் அப்படின்னா அந்த ஐஸ் கட்டியில இருக்கிற ஒழுங்கான தன்மை அதுல வேறுபாடு காணப்படுது. இப்போ இங்க என்ன இருக்குது, குறைந்த என்ட்ரோபி இருக்குது. ஐஸ் கட்டியா இருக்கும்போது அந்த ஐஸ் கட்டி தண்ணீரா மாறும்போது கொஞ்சம் என்ட்ரோபி என்ன செய்யுது, கூடுது, அதனுடைய மூலக்கூறுகள் விரிவடையுது. சரிங்களா? டிஸ்டர்ப் ஆகுது. அடுத்து இதே தண்ணீர் நீராவியா மாற்றும் பொழுது இந்த மூலக்கூறுகள் இன்னும் அதிகமா என்ன செய்யுது, டிஸ்டர்ப் ஆகுது. பாருங்க, மேல வாயுக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதான் நீராவி அப்படிங்கிறது மிகவும் ஒரு குழப்பமான சூழ்நிலை, மிக அதிகமான என்ட்ரோபி, அதாவது வாயு நிலையில அதிகமான ஒழுங்கற்ற தன்மை இருக்கும். அதனால அது என்னது, அதிகமான என்ட்ரோபி.
ஸோ இப்போ ஓரளவு என்ட்ரோஃபி அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இவர் தான் யாருன்னா வந்து கிளாசியஸ். இவர் தான் நமக்கு தியரிட்டிக்கலாக வந்து என்ட்ரோஃபி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அறிமுகப்படுத்தினவர். தெர்மோடைனமிக்ஸில் செகண்ட் லா, அந்த செகண்ட் லாவில் தான் வந்து என்ட்ரோஃபி அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு வரும். சரிங்களா? சரி, இது ஹிஸ்ட்ரிக்காண்டி நான் வந்து சும்மா போட்டிருக்கேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. அடுத்து வந்து போல்ட்ஸ்மேன். ஸோ இவர் யார் அப்படின்னா என்ட்ரோஃபிக்கு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தவர். இவரும் ஒரு பெரிய அறிவியல் அறிஞர் தான். பார்த்தீங்கன்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டண்ட்டை உருவாக்குனவர். என்ட்ரோஃபிக்கு K log V இந்த ஃபார்முலாவை அவர் தான் ஃபார்முலேட் பண்ணி நமக்கு கொடுத்தது. பிரபஞ்சம் பற்றிய உண்மையும் சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் லா, இதில் 4 லா இருக்குது. நம்ம இந்த 4 லாவையும் வந்து பார்க்க போகிறதில்ல. செகண்ட் லா, சரிங்களா, அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதனால் இதை ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. படங்கள்லாம் கொடுத்து அழகாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த செகண்ட் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பிரபஞ்சத்தில் என்ட்ரோஃபி எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்சத்தில் சீரான நிலைமையிலிருந்து சீரற்ற நிலைமையை நோக்கி தான் என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும். அதாவது குழப்பங்கள் தான் நிகழும் அப்படின்னு என்னது இந்த தெர்மோடைனமிக்ஸ் 2வது விதி வந்து நமக்கு சொல்லி தருது. அப்போ ஒரே வரியில் நம்ம என்ட்ரோஃபியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்ட்ரோஃபி அப்படின்னாலே குழப்பத்தோட அளவு. அதிகமான குழப்பம் இருக்குதா, கம்மியான குழப்பம் இருக்குதா, பிரச்சனைகளை பற்றின ஒரு அளவு தான் என்னது என்ட்ரோஃபி. சரி, இப்போ இந்த என்ட்ரோஃபிக்கும் நம்ம பைபிளில் வாசித்த இந்த 2 வசனங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, பைபிள் சொல்லுது there is a creator, இன்டெலிஜென்ட் கிரியேட்டர். அவர் தான் என்ன பண்ணுறாரு, வானத்தையும் பூமியையும் பூமியில் இருக்கிற சர்வ சிருஷ்டிகளையும் உண்டாக்கினார் அப்படின்னு வந்து என்ன செய்யுது சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு நடக்கக்கூடிய சில காரியங்களையும் இந்த வேதாகமும் கடைசியில் வந்து என்ன செய்யுது சொல்லுது. நம்ம ஒவ்வொன்றா என்ன செய்வோம், இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஆரம்பம் பார்த்தீங்கன்னா படைப்பு. ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறார். அப்போ கடவுள்னு ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனாலிட்டி. அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அறிவுத்திறனை வைத்து, அளவற்ற அறிவை வைத்து, அளவற்ற சக்தியை கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, பிரபஞ்சத்தை உருவாக்கி அதை இயக்குவதற்கான விதிகளையும் நியதிகளையும் அவர் என்ன பண்ணுறாரு, உண்டாக்கி வைக்கிறாரு. வேதாகமத்தில் யோபு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதங்கள் புஸ்தகங்களிலும் நிறைய வசனங்கள் அதை பற்றி என்ன செஞ்சுருக்குது, போட்டிருக்குது. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பூமிக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அநேக வசனங்கள் வந்து சொல்லியிருக்குது. நம்ம அதை எல்லாத்தையுமே எடுக்கலை. முதல் வசனத்தை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். படைத்த அந்த படைப்பு எப்படி இருந்தது, ஒழுங்காக இருந்தது, ஒரு ஆர்டராக இருந்துச்சு. அப்போ ஒரு சீரான அழகான முழுமையான ஒழுங்கில் தான் இந்த பிரபஞ்சம் வந்து என்ன செய்யுது, தொடங்குது. அப்போ இப்போ என்ட்ரோஃபி எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். சரிங்களா? லோ என்ட்ரோஃபி. ஏன், ஒழுங்கா இருக்குது, நியதிகளின்படி இயங்கி கொண்டிருக்குது, சமநிலையில இருக்குது, ஒரு நோக்கம் இருந்தது. எல்லாத்தையும் படைச்சிட்டு தேவன் என்ன பண்ணாரு, இது நல்லது என்று கண்டார். மனிதனையும் படைத்தார், மனுஷையும் படைத்தார். எல்லா படைப்புகளையும் இந்த ஆணும் பெண்ணும் ஆண்டு கொள்ளுங்கள், உங்களுடைய சந்ததியை பெருக்கி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஒரு நோக்கத்தை வந்து என்ன செய்யறாரு கடவுள் வந்து இந்த ஆதியாகமத்துல முதல் புஸ்தகத்துல கொடுக்கிறார். அப்போ இந்த 3மே முதல் காலகட்டத்துல இருந்திருக்கு, லோ என்ட்ரோஃபி. சரி, 2வது, இப்போ மனிதன் வந்து என்ன பண்ணான், சாய்ஸ். அவனுக்கு வந்து மரணம் ஜீவன், அவன் என்ன பண்றான், சூஸ் பண்ணி மனிதன் வந்து என்ன பண்றான், பாவத்துல விழுந்து போயிடுறான். பாவத்துல விழுந்ததோட விளைவு இந்த உலகம் தறிகட்டு போய் இருக்குது. ஒருத்தர் நம்ப முடியல, கொள்ளை, இன்னும் சின்ன பசங்களை வந்து என்ன பண்றாங்க, கொலை பண்றாங்க, கடத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு சீர்குலைந்த நிலையில தான் இந்த உலகம் இருக்குது. மனிதனும் என்ன பண்றான், ஒரு நிம்மதி இல்லாம, ஒரு சமாதானம் இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாம, வாழ்க்கையில ஒரு முழுமை இல்லாம என்ன பண்றான், போய்கிட்டே இருக்கிறான். சிதைந்த ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படுகிறது. இந்த பூமியிலே ஏற்படுகிற மரணத்தை விட நரகம். இந்த பாவத்திற்கான விளைவு, தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற இந்த 3 என்ன செய்யுது, நடக்க போகுது. வழியா என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. ஸோ இந்த நம்ம என்னன்னு சொல்றோம், அறிவியல் படி என்ட்ரோஃபி அதிகரிப்பு அப்படின்னு என்ன பண்றோம், சொல்றோம். இதோட விளைவு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும்,
அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அதாவது கடைசியில் இந்த பூமி என்ன செய்யுது? அழியதான் போகுது. அது மட்டும் இல்லை, இந்த வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்திலையும் போட்டிருக்குது, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. பாருங்க, என்ட்ரோபி அதிகரிக்குது. சரி, இப்போ நம்ம இந்த வெப்ப இயக்கவியலின் 2வது விதியை நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். என்ட்ரோபி எப்போ இந்த பிரபஞ்சத்தில் எப்படி தான் இருக்கும்? என்ட்ரோபி அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு இந்த கிளாசியஸ் போல்ட்ஸ்மேன் 2 பேரும் இந்த உலகத்துல நடைபெறுகிற ஒரு நியதியை கண்டுபிடிச்சு நமக்கு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ஒரு புதிர்கள் நிறைய இருக்குது, அதுல ஒரு புதிரை அவங்க என்ன பண்றாங்க? விடுவிச்சு அந்த நியதியோட சமன்பாடுகளை தான் நமக்கு தந்திருக்காங்க. அப்போ பூமி அப்படிங்கிறது, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எல்லாம் தெரிந்த ஒருவரால உண்டாக்கப்பட்டிருக்கு. அவர் இருக்கிறார். அவர் நமக்கு வேத புத்தகத்தை தந்திருக்கார், வரலாற்றை தந்திருக்கிறார். மனிதனுடைய உண்டாக்குதலையும் அவன் ஏன் உண்டாக்கப்பட்டான் என்கிற நோக்கத்தையும், பாவத்திலே விழுந்ததையும், அதற்கான விளைவுகளையும், பாவத்திலிருந்து எப்படி மீட்கப்பட வேண்டும் என்கிற எல்லாவற்றையுமே இந்த வேதத்துல என்ன செஞ்சிருக்காரு? இந்த கடவுள் நமக்கு தந்திருக்கார். இது இந்த உலகிற்கு ஒரு முடிவு இருக்கு அப்படிங்கிறது தான் என்ன செய்யுது? இந்த என்ட்ரோபி அப்படிங்கிற நியதி நமக்கு சொல்லுது. கண்டிப்பா இந்த உலகம் அழியும், இந்த மனிதர்களும் இந்த பாவத்திற்கான விளைவுகளை கண்டிப்பா சந்திக்க போறாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு? அதுக்கு நமக்கு ஒரு பிராயச்சித்தத்தை வச்சிருக்கார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதே வெளிப்படுத்தல் 22ல இந்த 21, 22ல பாத்தீங்கன்னா, இந்த உலகம் அழிந்த பிறகு நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்குது, புதிய வானம் புதிய பூமி இருக்குது, பரலோகம் இருக்குது. இறைவனோட நம்ம என்ன செய்வோம்? காலங்காலமாய் நோய் இல்லாமல், கவலை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் எல்லாருமா சேர்ந்து நம்ம வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த கிறிஸ்தவம் வேதாகமத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். எனவே இயேசுவை நம்புங்கள், விடுதலை பெறுங்கள், சமாதானம் பெறுங்கள். நன்றி.